மத்திய அரசின் மின்சார சீரமைப்பு திட்டமான உதய் திட்டத்தில் தமிழக அரசு இணைந்துள்ளது. இதனால் தமிழக அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெளியிட்ட அறிக்கையில் உதய் திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டம்தானா என்றால் இல்லை என்பதே ஆணித்தரமான பதிலாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த உதய் மின் சீரமைப்பு என்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் விமர்சனம் செய்திருந்தார். உதய் திட்டத்தில் தமிழக அரசு கோரியிருந்த ஒரு சில மாறுதல்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதால் தமிழ்நாடு அதனை ஏற்றுக்கொண்டு இணைந்துவிட்டதாக கூறியுள்ளார் தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. இந்த உதய ஸ்கீம் சேர்ந்ததன் காரணமாக அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பல்வேறு ஸ்கீம்களுக்கு நிதியுதவி வழங்க இருக்கின்றார்கள். நிதியுதவி என்றால் கடனுதவி வழங்க இருக்கின்றார்கள். அதுபோக இந்த வட்டி குறைப்பின் காரணமாக வருடத்திற்கு 5000 கோடி அளவிற்கு நமது டேன்ஜெட்கோவுக்கு சேவிங்ஸ் வர இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அம்மாவினுடைய கோரிக்கைகளை ஏற்ற காரணத்தினால் இன்றைய தினம் இந்த உதயத்திலே நாங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றோம். உதய் திட்டத்தின்படி 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை உள்ள மின் வாரியங்களின் மொத்த கடனில் 75% மாநில அரசுகள் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டின் கடன் சுமை மென்மேலும் அதிகமாகி சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் என கூறுகிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் சங்க தலைவர் காந்தி. மாநில அரசு மேலும் சில கடன் சுமைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாநில அரசு அந்த கடனை தாங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அதனுடைய நிதிநிலை இல்லை என்பதுதான் தெளிவான விஷயம். ஏற்கனவே அதனுடைய எட்ட வேண்டிய 3% என்பதில் 2.9% தமிழ்நாடு அரசு எட்டிவிட்டது. ஆக கூடுதலாக ஏற்பட்டுக்கூடிய இந்த கடன் சுமையும் எதிர்காலத்தில் இந்த கடன் சுமையினால் வேறு செலவினங்களை குறைக்க வேண்டிய ஒரே சந்தர்ப்பம்தான் மாநில அரசிற்கு இருக்கிறது. இந்த திட்டத்தில் இணைந்ததால் மின் கட்டணத்தை உயர்த்தும் நெருக்கடிக்கு மத்திய அரசு நம்மை தள்ளிவிடும் என கூறுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் சுப்பராயன். தமிழ்நாட்டில் டிஎன்இபி என்பது மாநில அரசின் கைகளில் தொடர்ந்து நீடிக்க இந்த திட்டம் அனுமதிக்காது. இந்த உதய் திட்டம் என்பது இந்த டிஎன்இபியை முழுக்க தனியார் மயப்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை இந்த திட்டம் செலுத்தும். மின்சாரம் என்பதை லாபமீட்டக்கூடிய சரக்காக பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசாங்கம் அளிக்கக்கூடிய சேவையாக பார்க்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.